2010 டாக்டர் சத்தியமூர்த்தி. அவர் மதுரை திருநகரை சேர்ந்தவர். அவர் வந்து ஹார்டிகல்ச்சர் அதில் வந்து டாக்டரேட் வாங்கினவர். இன்ஃபேக்ட் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்லாம் அவர் பண்ணது. அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். ஆண்டாள் சார், இந்த வீடை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும். சொல்லுங்க ஐயா. நான் ஒரு சாதாரண ஆள். 1977 இந்த வீடு நான் வாங்குகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரஸ்ட் தான் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த ட்ரஸ்ட்டோடைய ஹெட் அந்த புட்டபர்த்தி சாய்பாபா. அப்படிங்களா? எனக்கு சாய்பாபாலாம் நான் தான் நம்ம தான் பரட்டத்தலை ஏமாத்துற கும்பல், தப்பாக வச்சுக்கிறீங்க, திருட்டு சாமியார் அப்படின்னு ஒரு எண்ணம். பட் நான் என் எண்ணம் அன்றைக்கி இருந்த எண்ணத்தை நான் சொல்கிறேன். அவர் இந்த வீட்டில் ஒரு முறை வந்து தங்கிட்டு போயிருக்கார். அதனால் அவர் வாழ்ந்த இல்லமாக அது கருதப்படுது. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டு அவர் மூலமாக தேவையில்லாத சொத்துக்கள்லாம் விற்கணும்னு முடிவு பண்ணி விற்கிறதுக்கு முற்படும்பொழுது இந்த வீடையும் விற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. புட்டபர்த்தி சாய்பாபா வாழ்ந்த வீடு இல்லவா? அவரை கடவுளாக நேசிக்கக்கூடியவர்கள், கடவுளாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் லட்சம் கோடி பேர் உண்டு. அவர் சாட்சாத் பெருமாளை பார்க்குறவங்க, சாட்சாத் சிவனை பார்க்குறவங்க இன்றைக்கும் உண்டு, அன்றைக்கும் இருந்தார்கள். அப்படின்னும் போது அவர் வாழ்ந்த வீடு வாங்கும்போது எத்தனை கோடி வேணால் கொடுத்து வாங்குறதுக்கு மனிதர்கள் தயாராக இருந்தாங்க. அதில் குறிப்பாக டிவிஎஸ் ஃபேமிலி, அமல்கமேஷன் ஃபேமிலி, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமே போட்டின்னு வந்த உடனே அந்த இடத்த எல்லாரும் ஒரு நாள் சுற்றி காமிச்சிட்டு அந்த அவங்ககிட்ட வந்து இது கேட்குறாங்க, ரேட்டு நீங்கள் என்ன கோட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் பிளாங்காக கோட் பண்ணுறாரு, ஒருத்தர் இவ்வளோ XYZன்னு சொல்லிட்டு. நம்பால் டாக்டர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் 13 லட்ச ரூபா கோட் பண்ணுறாரு. இவருக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம எங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சால் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் குறித்து ட்ரெயினில் எல்லாரையும் மொத்தமாக கூப்பிட்டு போகிறாங்க. அந்த லிஸ்ட்டெலாம் வந்து புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே வந்தாராம். 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி, அன்லிமிட்டடு, பிளாங்க்கு அப்படிலாம் பார்த்துட்டு ஒரே ஒரு ஆள் டாக்டர் சத்தியமூர்த்தி 13 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கார். அவர் இங்கே கூட்டுவாங்க, சத்தியமூர்த்தியை கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கார் புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள். இவர் போயிருக்கார். ரொம்ப சன்னமான குரலில் தெலுங்கில் சொல்லியிருக்கார், நான் உனக்கு தரேன், இந்த வீடை எந்த சூழ்நிலையும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு, ஹோட்டலாவோ தவறான விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது நல்ல சுத்தமான இடம், ஆன்மீக பூமி. அந்த இடம் தான் ட்விஸ்ட்டு. இப்போ நான் இந்த விஷயத்த சொன்ன உடனே நான் நினைக்கிறேன், அது எல்லாருமே பணத்துக்கு தானே இருக்கும். எவ்ரிபடி நீட்ஸ் மணி. எல்லாருக்குமே பண தேவை இருக்கின்றது. 1000 பணக்காரர்கள் வந்து அதிகமான ரேட் சொல்லியிருந்தாலும் ஒரு சாமானியன் சாய்பாபா நமக்கு கொடுப்பாருன்னு நம்பி 13 லட்சம் தான் எங்களை கொடுக்க முடியும், வேற இன்னும் வந்து 100 கோடி கூட அது வந்து எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. பாபா கேட்கும்போது என்ன, அந்த இடத்துல பெரிய பணக்காரர்கள் கொடுக்காம, பண முதலைகள் கொடுக்காமல், கார்பரேட்ஸ்க்கு கொடுக்காம ஒரு சாமானியனுக்கு அதை கொடுத்தார். அப்போது பணத்து ஆசை இல்லை ஒருத்தனுக்கு அப்படின்னா அவன் தானே சாமி. அந்த நொடி தான் புட்டபர்த்தி சாய்பாபா மேலே உள்ள ஒரு மரியாதை மாறியது. கிளம்பும்போது தான் அதை சொல்கிறார். அப்படியே தலை சுற்றி அப்படியே வெளில பிரமிச்சு போய் வெளில வரேன்.